கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நேரத்திலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவரை மேன்மைப்படுத்தி நன்மையினாலும் கிருபையினாலும் அவரை மூடி மறைத்து கொள்ளுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாட்களும் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற அந்த விதம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு கோணம், ஒரு வித்தியாசமான துணியிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நிலை சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாக ஒரு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதுக்கு முன்புதான் ஒரு சாட்சி. அன்பு சகோதரன் அருண் அவர்களுக்காக ஜெபித்து வந்த எல்லாருக்கும் நன்றி. அவர் நல்ல முறையிலே கர்த்தர் அவரை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த வாரம் சபைக்குள்ளே இருப்பார் சொல்லி நாங்கள் நினைச்சோம். அடுத்த வாரம் கட்டாயம் தேவனுடைய ஆலயத்திலே அவரை கர்த்தர் கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்தும்படி தேவன் நமக்கு செய்வார். நிலை சொல்லுங்க பண்ணலாம். அதாவது ஒருவரோடு கூட அல்லது ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்யறதுலாம் பெருசு கிடையாது. தேவைப்படுகிற நேரத்தில் ஒரு வேளை பசியாற்றினாலே அவன் மேலே எழுதி நிற்பதற்கு ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்குமா? தேவைப்படுகிற நேரத்திலே ஒருவேளை சாப்பாடு போட்டாலே போதும். அதே போலதான் சோர்ந்து போகிற ஒரு மனுஷனுக்கு அல்லது சோர்ந்து போகிற ஒரு விசுவாசிக்கு மன்னா எனக்கூடிய அவருடைய வார்த்தைகளை தேவைப்படுகிற நேரத்தில் நம்ம கொடுத்துட்டே இருந்தனாக்கா அந்த மன்னா, அந்த வார்த்தை அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகிமையாய் மாறி அவர்களை ஆசீர்வதிக்கும் என்பதிலே சற்றேனும் ஐயமில்லை. எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை தேவன் கொடுக்கிற போது ஒரு விசுவாசத்திலே ஒரு தேறின மனிதன் அல்ல ஆபிரகாம், தேவனை அறியாத ஒரு மனிதன். ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் சொல்றதை நீ செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரையிலும் ஆபிரகாமை விட்டு விலகாமல் இருந்தாரோ அதே தேவன் தான் 2020 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவரை நிறைவேறுகிற வரையிலும் உங்களை விட்டு விலகாமல் இருந்தவரை நடத்துவதற்கு அவர் வலிமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. ஆபிரகாம் கூட எப்படி இருந்த அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினாரோ அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு அவ்வளவு பெரிய நன்மை. இன்னைக்கு வரையில் இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் கூட ஆபிரகாமை மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குழந்தைங்களை கேட்டா கூட சொல்லுங்க, ஆபிரகாம் தாத்தா யாருன்னு கேட்டா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுடைய தலைமுறைகள் எத்தனை தலைமுறையா தெரியும்? எங்க அப்பாவுடைய பேர் தெரியும், எங்க அப்பாவுடைய பேர் எனக்கு தெரியும், எங்க அப்பாவுடைய தாத்தா பேர் தெரியுமா? தெரியாது. அவ்வளவுதான். நம்முடைய புத்தி கெட்டக்கூடிய அளவுக்கு சிந்தனை அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா 1000 தலைமுறைகளை கடந்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கும் ஆபிரகாம் என்கிற ஒரு பெயர் நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருப்பதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தங்களை வைத்து ஆபிரகாம் சாதித்ததை போல நிறைவேற்றக்கூடிய வாக்குத்தத்தங்களை வைத்து நீங்களும் நானும் சாதிப்பதற்காக கர்த்தர் இந்த 2020 வருஷத்துல உன்னை என்னை மகிமையாக வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினது உண்மையானால் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்பதும் உண்மைதான்.
ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தது உண்மையானால் உன்னை என்னை ஆசீர்வதிப்பது கூட உண்மையானதுதான். ஆபிரகாமை கர்த்தர் பாதுகாத்தது உண்மையானால் உன்னை என்னை கூட கர்த்தர் பாதுகாப்பார் என்பது உண்மை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? எதை குறிச்சு பயப்படாதீங்க. சில நேரங்களில் நம்ம கேட்கக்கூடிய சில வார்த்தைகள் நம்மை பயமுறுத்த, எப்படியாகிலும் உனக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வருவதற்காக பிசாசு போராடிட்டு இருக்கான். நல்ல கவனிங்க. யோபை சுற்றிலும் ஆண்டவர் பாதுகாத்து அவனுக்கு தேவைப்படுகிற சகலவற்றையும் கொடுத்து அவனை நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் அவனை மூடி மறைத்து அவனை சுற்றிலும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பு படலத்தை கர்த்தர் வைத்தார். பிசாசு யோசிச்சுட்டே இருக்கிறான், இவனை எப்படி தொடருது, இவனை எப்படி கடவுளுக்கு விரோதமா கொண்டு போகிறது, எப்படி இவனை அழிக்கிறது சொல்லி திட்டமிட்டு பார்க்கறப்ப ஒண்ணு அவனுக்கு கிடைக்கல, ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கல. அப்ப பிசாசு யோசிக்கிறான், எப்படா இவன் கிட்ட போலாம், எப்படா இவன் குடும்பத்தை உடைக்கலாம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். இன்னைக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னாக்கா நீ ஜாக்கிரதையா இது நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா வசனம் அழகா சொன்னதில்லை, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா கார்ல வருவாங்க, கார்ல சில பேர் என்ன பண்ண விட்டுட்டு கார் டிரைவர் என்ன பண்ணுவாங்க, வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு விரோதமாக போராடிட்டு இருக்கிற பொல்லாத ஆவி கூட நிறைய பேர்கிட்ட வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன பாருங்க, பயப்படாதீங்க. அப்படியே பாஸ்டர் பயப்படாதீங்க. நீங்க இங்க இருந்து போறப்போ அவன் கார்ல ஏற போறது இல்லை, பக்கத்துல பாருங்க. இங்க இருந்து நீங்க போறப்போ நீங்க இருக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ளே புடமிடப்பட்ட கர்த்தருடைய அக்கினி இருக்கும். அந்த அக்கினி உன்னை சோதிக்க நினைக்கிற பொல்லாத ஆவி அது எரிச்சு போட போகுது. உனக்கு விரோதமாக எழுப்பக்கூடிய பொல்லாத ஆவி உன்னை விட்டு அகல செய்ய போகுது. உனக்கு விரோதமாக இருக்கிற துஷ்ட ஆவியின் எண்ணங்களை தகர்த்து போட போகிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமென். நான் எதுக்காக சொல்றேன், ஜாக்கிரதையா இருக்கணும். சாப்பிடுறது தூங்குறது ஏந்துக்கிறது அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை உன்னை அழைத்த தேவனுக்காக நீ வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா? ரஹ்மன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை கர்த்தர் அப்படித்தான் வைத்திருந்தார், அப்படித்தான் அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவ்வளவு பெரிய புகழை தேவன் ஆபிரகாமுக்கு தந்தார். அன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களிலே குறைவான ஒரு வாக்குத்தத்தம் உனக்கு கர்த்தர் கொடுக்கல. பக்கத்துல கை பிடிச்சு பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தங்கள் உனக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமை உயர்த்தின தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து உன்னையும் என்னையும் உயர்த்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லி கையெழுத்து கையை தட்டுனாக்கா அப்படி ஒரு சத்தம் கேட்கணும். இந்த ஆண்டிகிராட் கை தட்டுற மாதிரி தட்டக்கூடாது. ஆண்டிகிராட் கை எப்படி தருவான் தெரியுமா? அவனுக்கு முடியல, அவனால் தட்டணும். நிறைய பேர் கை நல்லா இருக்கும், சண்டை தப்பு சொல்ல மாட்டோம், அப்படிலாம் சண்டை போடுவாங்க. கை தட்டி கடவுளை மையப்படுத்துறப்போம் பார்த்துருக்கீங்களா? சில பேர் பாட்டு பாட சொன்னாக்கா சூப்பராக பாடுவாங்க. ஒரு பாட்டு, ஊற்று தண்ணீரே எந்த தேவனாதியே ஜீவநதி, பாஸ்ட் பாடி, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, அவர் கூட சேர்த்து பாடணுமா இல்லையா? ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே. என்னடாது அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் நிறைய விஷயம் தெரியாது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறனால நிறைய விஷயம் தெரியல. ஆனால் இங்க இருந்து உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். யார் யார் எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு தெரியும். அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த பாட்டு கச்சேரி ரசிப்பாங்க தெரியுங்களா? பாட்டு கச்சேரி ரசிக்கிறத பாருங்க, பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பாடுவாங்க, ஒருத்தர் பாடுறத மற்றவங்களை ரசிப்பாங்க. சர்ச்சில் ஆராதிக்கிற நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து பாட சொன்னா
ஆஹா ஆஹா, இது வரல. நான் மட்டும் பாடுறது, நீங்க கேட்கறது தேவல. ரெண்டு பேரும் பாடணும். எழுப்புதலை எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? உயர்வை எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னாக்கா ஒரு வார்த்தை புறப்படுகிற போது அந்த வார்த்தை கேட்டாற்போல உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எது செய்தாலும் அரைமுறைமா செய்யக்கூடாது. எதை செய்தாலும் அரைமுறைமா சொல்ல. அல்லையே சொன்னாலும் அரைமுறைமா அல்லையே சொல்லக்கூடாது. ஆமேன் சொன்னாலும் அரைமுறைமா சொல்லக்கூடாது. கை தட்டினாலும் அரைமுறைமா கை தட்டக்கூடாது. எழுந்து நிக்க சொன்னாலும் அரைமுறைமா நிக்க கூடாது. முட்டி போட சொன்னாலும் அரைமுறைமா முட்டி போடக்கூடாது. பாட சொன்னாலும் அரைமுறைமா பாடக்கூடாது. இதுல எல்லாம் அரைமுறை தான். நம்ம அல்லையா பாட்டு பாட சொன்னாக்க பாதி சத்தம் வரும், பாதி சத்தம் வராது. முட்டி போட சொன்னாங்க, அது எந்த ஊர்ல கண்டுபிடிச்சான்னு தெரியல. முட்டியை எந்த ஊர்ல கண்டுபிடிச்ச முட்டின்னு தெரியல. அது பாதி முட்டியில இருக்கிற மாதிரி இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் இப்படி வரும், சிலது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்ட ஜெபிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுந்து நிலுமனாக்க இப்படி நிற்பாங்க. நிற்கிற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த அந்த என்ன சொல்றாங்க, என்ன எழுப்பது, ஃபைனல் கால், அந்த முதுகெலும்பு அது ஏன் அப்படி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. எழுந்து நிலுங்க. இங்கே இருந்து போது இப்போ என்ன நிற்குது, அதுக்கப்புறம் இப்படி நிற்கிறது. அப்படி நிக்க சொன்னா அப்படி, முடி போட சொன்னா அப்படி, சரி உட்கார்ந்து இருக்க சொன்னா சரி உட்கார சொல்லிட்டாங்களா, அது வச்சு ஒழுங்கா உட்காருவாங்களா? அதுலயும் இல்லை. கொஞ்ச நேரம் இப்படி உட்காருது, இப்படி உட்காருது, வெளியே சொல்லுங்க பாட்டு. சரி கையை தட்டி பாட்டு பாடுங்க, கையை தட்டுறதே கிடையாது. தேய்க்கிறேன், கையை தேய்ச்சிருப்பாங்க, சரி எல்லாம் கையை தட்டுங்கன்னு பாஸ் சொல்றாங்க வச்சுங்க. அப்ப தட்டு உட்காரு, சத்தம் கேட்குதா? ஆனா கை தட்டுது, கேட்குதா? சத்தம் கேட்காது. ஆனா கை தட்டுறது இப்படி கிடையாது, இப்படி இப்படி. இதுக்கு பேர் தான் கை தட்டுது. அப்ப எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை முழுமையாக உங்ககிட்ட இருந்து கிடைக்கின்ற எதிர்பார்த்து தாங்க உங்க மத்தியில கர்த்தர் வந்து உலாவிட்டு இருக்கிறார். அவர் வந்து கிள்ளி கொடுக்க மாட்டாரு, அவர் அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள். அவருக்கு மாத்திரம் ஏன் நீ கிள்ளி கிள்ளி கொடுக்கிற? அவருக்கு மாத்திரம் எதை கொடுத்தாலும் ஏன் பிச்சு பிச்சு கொடுக்கிற? அவருக்கு மாத்திரம் நீ ஏன் எதை கொடுத்தாலும் அதை கொடுக்கணுமா வேண்டாமா, கொடுக்கணுமா வேண்டாமா, கொடுக்கணும் வேண்டாம் கொடுக்கிற? வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். எதை செய்தாலும் அதை ஆண்டவருக்கு உண்மையாய் செய். எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு உண்மையா கொடு. எங்க அப்பா இயேசுவை உண்மையாய் ஆசீர்வதிப்பதற்கு அவர் பூரணமாக இருக்கிறார். மிகையாகாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த கூடாரத்திற்குள்ள இருக்கிற உனக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதனுடைய பலன் உன்னை வரப்போகிறது. அதனுடைய ஆசீர்வாதத்துடைய முதிர்ச்சியை நீ பெறப்போகிறாய். உன் களஞ்சியத்தில் அதை சேர்க்க போகிறாய். ஓ கர்த்தர் அதை உனக்கு தாராளமாய் கொடுக்க போகிறார். தைரியமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் தாராளமாய் கொடுக்கிற ஒரு நாள் வருமா, அதற்குள்ளே நீ பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, ஆபிரகாமுடைய பெயர் இந்த நாள் வரையிலும் பெயர் பெற்று விளங்கினதற்கு என்ன காரணம்? அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள். அதே வாக்குத்தத்தத்தினுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆபிரகாமை உயர்த்தின அதே தேவன் தான் நமக்குள்ள இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் தான் இப்ப நமக்குள்ள இருக்கிறார். எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஆசீர்வாதம் கிடைப்பதில் மாத்திரம் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததற்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே இஸ்ரவேலே
இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்வதற்கு சமாதானமாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிக்க, இந்த இடத்துல அழகா கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறதற்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்ற போகிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டுமானால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் யார் என்று, தேவன் யார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரிஞ்சதுல என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவங்க அப்பா கடவுளை செய்து அதை விற்பனை செய்துட்டு இருந்தாரு. அவங்க அப்பா சொன்னாரு, இதுதான் கடவுள் சொல்லிட்டு இருக்காரு. ஆபிரகாமுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான் கடவுள். ஆனா ஆபிரகாமுடைய இருதயத்தில் பல கேள்விகள். கடவுள் என்பவர் நான் உருவாக்கக்கூடியதா இருக்கக்கூடாது, என்னை உருவாக்கினவரா இருக்கணும். இந்த கேள்வி ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்ததுனால ஒரு நாள் ஆபிரகாமோடு கூட திடீர்னு கர்த்தர் பேசுறார். ஆபிரகாமே, நீ உன் இனத்தை விட்டு, நீ உன் தேசத்தை விட்டு, நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்கள்ல அன்பு சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க, ரொம்ப தெளிவான ஒரு சாட்சி. அது எப்பவுமே சத்தியத்தை கேட்கிற போது அந்த சத்தியம் இன்றைக்கு எனக்கு எதை கற்பித்துக் கொடுக்க போகிறது, எனக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த சத்தியம் விரும்புகிறது என்பதை நாம் உற்று கவனிக்கக்கூடியவர்களாய் நம்ம மாறணுமா? ராமேன் சொல்லுங்க, உற்று கவனிக்கக்கூடியவர்களாய் நம்ம மாறணுமா? அப்பதான் அந்த சத்தியம் உனக்குள்ள கிரியை செய்யுமா? கவனிங்க, அழகாய் அந்த சாட்சி சொன்னது என்ன, அந்த வார்த்தை, நான் பல பிரச்சனைகளில் இருந்தோம். பாருங்க, எப்போ அற்புதம் வருது பாருங்க, நல்ல கவனிக்கணும். எப்போ அற்புதம் வருதுன்னா, நீ கேட்கிற வார்த்தை அல்ல, கேட்கிற வார்த்தைகளின்படி நடக்க ஆரம்பிக்கிற போதுதான் அற்புதத்தை உன்னுடைய கண்ணால பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரோ, ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அதன்படி நம்ம நடக்கணும் சொல்லிட்டு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு பொருத்தம் பண்ணிக்கிறாங்க. அதன்படி என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம இதை தீர்க்க முடியாத பிரச்சனை, அதனால அதை டிஃபெண்ட் பண்ணி இனிமேல் வாழக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை க்ளோஸ் பண்றாங்க. க்ளோஸ் பண்ண உடனே ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் வந்த உடனே அதை சமாளிக்கிறதுக்கு என்ன வழி நிறுத்தின போது, எப்போ நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே கர்த்தர் உனக்கு உண்டான சகலத்தையே பின்னாடி பேக்ரவுண்ட் அமைக்க ஆரம்பிச்சுட்டார். நல்லா நிறைய பேருக்கு புரியல. இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து உண்டான ஒரு பெரிய பிளான எங்க அப்பா உருவாக்கிட்டு தான் உன்னை சோதிப்பதற்கு உன்னை விட்டு கொடுப்பாரா? அல்லேலூயா. அவ்வளவு மகிமையான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய சொல்லி காத்துட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் போனஸ், ஒரு பக்கம் உயர்வு. இதெல்லாம் பார்க்கணும்னாக்கா நீ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு, அவரு என்ன நடத்துவார்ப்பா சொல்லிட்டு நீ அவருக்காக வந்துட்டுனா எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவை டிஃபெண்ட் பண்ணி வாழ்றப்ப கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு இறங்கி போனப்போ அவனை கர்த்தர் உயர்த்தினாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் யாருன்னு தெரியாது. இப்பெல்லாம் எங்க வீடு போய் பார்த்தாலும் அங்க கடை இருக்குதா, அங்க ஸ்கூல் இருக்குதா, அங்க ஏடிஎம் இருக்குதா, அங்க பஸ் இருக்குதா, அங்க ஆட்டோ வசதி இருக்குதா, இதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? பாக்குறோமா இல்லையா? நீங்க எல்லாம் அப்படியே மௌனமா இருக்கிறத பார்த்தா நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கல பாஸ்டர். ஒரு காட்டுல கொண்டு போய் விட்டாலும் நாங்க வாழ்ந்தோம் பாஸ்டர். ஒரு வாடகை வீடு போற கூட எதிர்பார்க்கறோம். அங்க வசதி இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்கறோம். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் என்ன வசதி கேட்டார் ஆண்டவர் கிட்ட? ஒரு வசதியும் கிடையாது. ஒரு காட்டில ஒரு 10 கூட வீடு இருக்கும். அதை தாண்டி ஒரு 30-40 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணாதான் இன்னொரு குடும்பம், இன்னொரு 10-15 குடும்பம் இருக்கும். கடை இருக்காது. அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய ஆதாரம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும்.
இதுல ஆபிரகாமுக்கு ஸ்பெஷலா கவனிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆபிரகாம் ஒரு குறுக்கு கேள்வி கூட கேட்கல. ஆண்டவர் சொன்னார்ன்ற வார்த்தைக்காக என்ன பண்ணனா உடனே தன்னை அர்ப்பணித்து ஆண்டுடைய பட்சத்திலே தன்னை விட்டு கொடுத்தானா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்க தான். நான் நல்லா இருந்தாலும் உமக்காகத்தான் வாழ்வேன். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் எவ்வளவு கீழே போனாலும் அந்த கீழே இருந்து போய் துதிக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு கிருபையை தான் அந்த தேவனுடைய பிள்ளைகள் நாம பெறணும். நல்லா இருக்கிறப்ப கடவுளை துதிக்கிறது இல்லை. எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் போனாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அறிந்து கொள்ளக்கூடியதுதான் உண்மையான கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவன் கவனமா கேட்கிறான். அவன் மனைவியை போய் கன்வின்ஸ் பண்றான். ஆண்டவர் சொல்லிட்டாரு என்கிட்ட. அவன் மனைவி கேட்கிறான். எப்பவுமே பெண்கள் மாத்தி மாத்தி பேசுவாங்க. எந்த ஆண்டவரையா சொன்னாரு, எங்கேயா இருக்கிறாரு அவரு அப்படிலாம் கேட்கிறான். அதுக்கு எல்லாத்துக்கும் இவன் டிஃபரெண்ட் பண்ணி பதில் சொல்றான். பாருங்க, நான் அவருடைய வார்த்தை கேட்டேன், அந்த வார்த்தையில ஒரு ஜீவன் இருந்ததை பார்த்தேன். அவர் சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? சொல்லிட்டாரு என்று சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா அவன் மனைவியும் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி பார்க்கறாங்க, முடியல. கடைசியில் வாயா போலான்ட்டாங்க. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் கர்த்தர் பேசினார் என்கிற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே வருகிற போது ரெண்டு பேரும் ஒப்பு கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். உங்க ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆன பிறகு ரெண்டு பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு புறப்படுறாங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவர் நான் என்ன பண்ணணும், எங்க போய் கூட அமைக்கணும், எங்க எங்களுக்கு உண்டான வேலையை வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கேட்கிறப்போ ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அந்த மனுஷனோட பேசிட்டே தான் இருந்தாரா. ஒவ்வொரு முறையும் அந்த மனுஷனுக்கு ஆண்டு வழிகாட்டிட்டே தான் இருந்தாரா. ஒவ்வொரு முறையும் அந்த மனுஷனுடைய தேவைகளை சந்திச்சுட்டே தான் இருந்தாரா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் அழகா சொல்லுது, நீங்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நல்ல கவனிங்க. ஆண்டவரை முழுமையா நம்பி கர்த்தரை நடத்துவாருப்பா, அவர் எனக்கு போதும்பா, இந்த வார்த்தையை வெளியே கொண்டு வந்து போடுங்க, அவர் நிச்சயம் ஒன்று கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு செல்வ சீமானாய் அவன் மாற்றப்பட்டதற்கு, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் எண்ண முடியாத ஒரு உயர்வை பெற்றதற்கு, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு அவன் மேன்மேலும் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக ஜனங்களுக்கு வழிகாட்டியை போல அவன் மாற்றப்படுகிறதற்கு காரணம், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இடதுபுறம் வலதுபுறம் அசையாமல் நான் உனக்கு அடிமை, நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறேன் அவன் ஒப்பு கொடுத்தாயா, அவன் நடந்தான். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை விட்டு நாம் வழிகாமல் இருக்கிறோம்? வார்த்தையை கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு இடது வலதுபுறம் அசையாதீங்க. கீழே சொல்லுகிறது, ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறார்? கீழே வாசிங்க பார்க்கலாம். கீழே வாசிங்க பார்க்கலாம். அதே யாராவது இல்ல 5 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கீழ்ப்படிவதற்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நல்ல 3 பாயிண்டை கர்த்தர் கொண்டு வரார் பாருங்க. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 ஒண்ணா சேர்ந்தா தான் பூரணம். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, எதுக்காக வந்து நம்ம கடவுளை ஆராதிப்பதற்கு. எப்ப இந்த 3 ஒண்ணா இணைஞ்சி தேவனுடைய சமூகத்தில் நிற்குதோ அப்பதான் அந்த காரியம், நீ வந்து இருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் கூட ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறதற்கு நீ கடமைப்பட்ட ஒரு மனுஷனா மனுஷியா மாறணுமா? எங்க இருந்தாலும் உன்னை முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. யாவி ஆத்தும சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுக்கணும். நல்ல கவனிக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆவி என்பது தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒன்று. அதனால இன்னைக்கு வரையிலும் எவனாலே அதை பிடிச்சு வைக்க முடியல. முடியுதா?
ஒரு ஆவியை பிடிச்சு வைக்க முடியுதா? சரீரத்தில் இருக்கிற அந்த ஆவியை வெளியில போட்டுச்சுனாக்கா இன்னைக்கு வரை க்ளோஸ் பண்ணி ஒரு பாட்டில பிடிச்சு வைக்க யாராலையும் முடியல. அம்மானுடைய ஆவியை பிடிச்சு வைக்க முடியல, அப்பானுடைய ஆவியை பிடிச்சு வைக்க முடியல. அன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தரிடத்தில் வந்தது, அது கர்த்தருக்குரியது, அது அங்கேயே போயிடுச்சு. சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அது மண்ணுக்கே போயிடுச்சு. நல்லா கவனிங்க, இந்த சரீரத்திற்கும் இந்த ஆவிக்கும் இடைப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஆத்துமா. இந்த ஆத்துமா நீ எங்க கொண்டு போய் நிறுத்த போற? இந்த ஆத்துமாவை தான் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆத்துமாவை தான் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். இந்த ஆத்துமா உன்னுடைய மரணத்திற்கு பிறகு எங்கே போக போகிறது? இந்த ஆத்மாவை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் உனக்கு 6 அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எக்ஸ்ட்ரா ஒரு அறிவை கொடுத்திருக்காரு ஆண்டவர். இதை பாதுகாக்கிறதற்கு, இந்த ஆத்மா பெற்ற ரட்சிப்பை பாதுகாக்கிறதற்கு, இந்த ஆத்மா உட்கொண்ட வசனங்களை பாதுகாக்கிறதற்கு, பரிசுத்தத்தை பாதுகாக்கிறதற்காகத்தான் இன்னைக்கு இந்த விசுவாச ஓட்டத்தை நீங்களும் நான் ஓடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதனால்தான் அழகா அந்த வேதத்துல சொல்லுகிறது, மோசேக்கு ஆண்டவர் கற்பிக்கிறார். என்ன சொல்றாரு? உன் இருதயத்தோடும், அதுல பார்க்க எல்லாம் முழுசு முழுசுட்டு வருதா? முழுசு முழுசு வருதா? அதமா சொல்லுங்க. எல்லாருக்கும் தமிழ் பைபிள் இருக்கு. பைபிள் இருக்கா? தமிழ் பைபிள் இருக்கா? என்ன சொல்லுது? சத்தமா சொல்லுங்க. முழு இருதயம் சொல்லுதா? அடுத்தது முழு ஆத்துமா சொல்லுதா? பாருங்க, நான் என் பைபிள் தான் எழுதிருக்கேன் நினைச்சேன். அப்படி எல்லா பைபிளும் அப்படிதான் இருக்குது. அப்போ ஒவ்வொருவரையும் பார்த்து கட்ட சொல்றதுடா. இந்த கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி கிள்ளி ஆண்டவருக்கு கொடுத்தது, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்கு சர்வ் பண்ணது எல்லாம் போதுக்கிறார் ஆண்டவர். எல்லாம் ஆண்டவருக்கு முழுசா கொடுக்கணும். இனிமே கை கொடுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்க கை பிடிங்க பார்க்கலாம். பக்கத்துல என் மூஞ்சை பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்க மூஞ்சை பார்த்துட்டு அவனை திட்டுற மாதிரியே சொல்லுங்க. இனி எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு முழுசா கொடு, அரைகுறைமா கொடுக்காத. முழுமையா கொடுப்பதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இந்த சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தால் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்ப கையை தட்டி, கை இருக்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆபிரகாம் மாதிரியே ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கு. ஆபிரகாம் போல நானும் கடவுளுக்கு பிரியமா இருக்கு. ஆனா அவனை போல என்னால வர முடியலையே. ஆனா அவன மாதிரி என்னால ஆசீர்வதிக்கப்பட முடியலையே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஆவிக்குரியவர்கள் பல தலைமுறைகளை இழந்தாலும் அவர்களை யாரும் இழக்க மாட்டாங்க. அப்படி பேர் பெற்று விளங்கமா. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. காரணம் நான் கேட்டீங்கன்னாக்கா, அவர்கள் தேவனுக்கு முழுமையாய் தங்களை கொடுத்தார்களா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்த சுச்சுவேஷன்லையும் சரி ஆண்டவர் உண்மையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஜெப நேரம்னாக்கா அந்த ஜெப நேரத்தை முழுசா கடவுளுக்கு கொடுங்க, அரைகுறைமா கொடுக்காதீங்க. ஒரு பாடல் பகுதினாக்கா நேரத்துக்கு கேட்டால் கூட சுருக்கிக்காதீங்க. 3 சரணம் இருந்தா 2 சரணத்தை எடுக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது சில இடத்துல எல்லாம் எப்படி பாடுவாங்கனாக்கா 2 சரணத்தை 2 முறை பாட வேண்டிய இடத்துல ஒரு சரணத்தை வந்துட்டு ஒரு முறை பாடி முடிச்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் கற்று பார்த்துட்டு இருக்கேன். ஏங்க நான் ஒன்று சொல்றேன், நான் உங்ககிட்ட ஒரு தேவன் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை சொல்றேன். எப்போ நீ உட்கார்ந்து அல்லது முழங்கால நின்று அல்லது எழுப்பி நின்று எப்போ வாய் திறந்து ஸ்தோத்திரமாட்டு சொல்ல ஆரம்பிச்சியோ அப்பெல்லாம் உன் பக்கத்துல அவர் வந்து நின்றுவார். உண்மையை சொல்றேன், அழைப்பிற்கு இணங்குகிற தேவன். நம்ம வீட்டு வேலைக்காரங்க கூட அந்த சத்தத்தை அப்படி கேட்பாங்களா தெரியாது. ஆனா கடவுள் அந்த சத்தத்தை கேட்ட நிமிஷத்துலயே அந்த இடத்துல வந்து நிற்பாருங்க. அந்த செகண்ட்ல வந்து நிற்பாருங்க உடனே. ஆனா முழுமையா கர்த்தரை தேடுகிறோமா என்பதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். முழுமையா அவருக்கு அந்த இருதயத்தை கொடுக்குறோமா?
புதுமையா ஒரு ஆராதிக்கிறோம்ன்றது காட்டு பார்க்கிறேன். நான் இப்பயும் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணி காட்டுறேன். நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல ஒரு ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நினைச்சீங்கன்னாக்கா இந்த நிமிஷத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நிமிஷத்தில் இருந்து உண்மை முழுமையாய் தேடுகிற ஒரு மனுஷன் நான் மாற போறேன். நான் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்க செய்யணும். எனக்கு அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி பாருங்க. அவர் உங்ககிட்ட சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் எதிர்பார்த்தது, நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. அவன் கீழ்ப்படிந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இரண்டாவது ஆபிரகாம் இடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்தது, தேவன் கொடுக்கிற வரையிலும் பொறுமையாய் இருந்து பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், 75வது வயதிலே ஆபிரகாமை கர்த்தர் தொட்டு அழைத்தார். அவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு 100 வயசாச்சா. அப்ப எவ்வளவு நாள் ஆயிருக்குது? 25 வருடங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு கேப். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அந்த 25 வருடங்கள் ஆபிரகாம் பொறுமையாய் தேவனுடைய சமூகத்தில் இருந்தான். எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம், கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆமென். நல்ல கவனிங்க பார்க்கலாம். தாவீதுடைய சின்ன வயசுலயே தாவீதை அழைத்து, நீ தான்பா அடுத்த ராஜா சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணிட்டாரு. தாவீது எப்போ அந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்க சொல்லி காத்துட்டு இருக்கிறான். என்ன ஆயிடுச்சுன்னா, போஸ்டிங் கிடைக்குதோ இல்லையோ, அவனை சுத்தி சவுல் ராஜா என்ன பண்றான், ஒரு யுத்த புருஷர்களை அனுப்பி எப்படியாவது அவனை கொண்டு பண்ணிட்டு வாங்க பண்றான். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில நான் சாக போறேனா அல்லது ராஜாவா ஆக போறேனா? பள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த போராட்டம் அவனை சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு. நான் சாக போறேனா அல்லது ராஜாவாக போறேனா? இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க நிறைய பேருடைய அங்கலாய்ப்பு கூட அதுதான். நான் உயர போறேனா இல்ல தாழ போறேனா? நான் சீமானா மாற போறேனா அல்லது ஆண்டியா போக போறேனா? சொல்லு. நிறைய பேருடைய அங்கலாய்ப்பு அதுதான். திடீர்னு செய்துட்டு இருக்கிற வேலை போயிடுச்சு, வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் குறைஞ்சிச்சு, உறவுகள் பிரிஞ்சிச்சு, நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாமே ஒரே குழப்பமாயிடுச்சு அப்படின்னு சிந்திச்சு அப்படியே அந்த எண்ணங்கள் வருகிற போது அடுத்தது அவங்க என்ன நினைப்பாங்கன்னாக்கா, அவ்வளவுதானோ முடிஞ்சிச்சோ அப்படின்னு நினைப்பாங்க. நல்ல கவனிங்க பார்க்கலாம். நீ செய்துட்டு இருக்கிற வேலை ஒன்று விட்டு போலாம், நீ வாங்கிட்டு இருந்த சம்பளம் உனக்கு கிடைக்காம போலாம், உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் உன்னை விட்டு விலகி போலாம், எல்லாமே உனக்கு எதிராக மாறலாம், நீ உயர்த்தப்படுகிறதுக்கு ஒரு அறிகுறிகள் கூட இல்லாம போகலாம். ஆனா எங்க அப்பா இயேசு உன்னை விட்டு விலகாத வரையிலும் உன் வாழ்க்கையில ஒன்றும் சிறைந்து போவதில்லை. எங்க அப்பா இயேசுடைய கரம் உன்னை பிடிக்கிற வரையிலும், எங்க அப்பா உன்னை விட்டு விலகாத வரையிலும், உன்னை ஆண்டியாக்கிறதுக்கோ உன்னை தூக்கி எரியறதுக்கோ உன்னை குப்பையில போடுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஒருவேளை நினைக்கலாம், ஒருவேளை பிசாசு நினைக்கலாம், இவனை வேலை பிடிக்கிட்டா இவன் வந்து ரட்சிப்பை எழுந்துருவான், இவன் சம்பாத்தியத்தை குறைச்சிட்டா ரட்சிப்பை எழுந்துருவான், இவனுக்குள்ள ஒரு வியாதியை கொடுத்தா இவன் ரட்சிப்பை எழுந்துருவான், இயேசுவை மறுதலிச்சிருவான், இவனுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டேனாக்கா, இவன் குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்துட்டேனாக்கா, இவன் செய்யற ஊழியத்தை பெற்றுருவான் அப்படி சொல்லிட்டு அவன் நினைக்கலாம். நான் சொல்றேன், உன் நினைப்பு தாண்டா உன் குழப்ப கெடுக்குது. என்ன கர்த்தர் எந்த சூழ்நிலையில் நடத்துகிறதற்கு, எப்படிப்பட்ட நிலையில் நடத்துகிறதற்கு என் கையை பிடிச்சிட்டு இருக்கிற ராஜா என் கூட இருக்கிற வரையிலும் யாரையும் நான் செய்ய முடியாது. எங்க அப்பா என் கூட இருக்கிற வரையிலும், எங்க அப்பாவுடைய கரை இருக்கிற வரையிலும், அவருடைய பிரசனம் தாங்கிட்டு இருக்கிற வரையிலும் யாருடைய நினைப்பை ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நான் கரெக்டா ஜட்ஜ்மென்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க அப்பா இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எந்த நிலையில எப்படிலாம் மாறுவார்ன்றதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த ஸ்தானத்துல போனாலும் சரி, அந்த ஸ்தானத்திலிருந்து அவருடைய கரத்தை நீட்டி உனக்கு உதவி செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு ப்ராஜெக்ட்
இருந்ததுனாக்கா அந்த ப்ராடக்ட்டை சுற்றி நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்லாம் வரும். இன்னைக்கு இருக்கிற எக்கச்சக்கமான டூப்ளிகேட் ப்ராடக்ட்டுக்கு மத்தியில எங்க அப்பா இயேசு ஒரிஜினல் ப்ராடக்ட். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அடுத்து கொடுத்த அவன் கடந்து வந்த பாதை என்ன கேட்டீங்கன்னாக்கா, பொறுமையாய் தேவன் ஆசீர்வதிக்கிற வரையிலும் காத்திருந்தான். என்ன கர்த்தர் உயர்த்துவா, என் பேர் வானத்து நட்சத்திரங்களை போல மாறுகிறதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார் சொல்லி 25 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, இந்த 25 வருஷம் பல பிரச்சனைகளை, பல குத்தல்களை, பல தோல்விகளை, பல இலக்காரமான வார்த்தைகளை தாண்டி காத்திருந்தானா. கர்த்தர் தனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கர்த்தருடைய கிருபை, அதுதான் கர்த்தர் அவன் மேல் வைத்திருக்கிற பெரிய இரக்கமா. அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நான் உங்களை பார்த்து சொல்றேன், 2020வது வருஷத்துல நீ பிரவேசிக்கிற போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற சொல்லி ஒரு காலம் கவலைப்படாத. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நடக்கலை சொல்லி ஒரு காலம் பயப்படாத. இந்த வார்த்தை நடக்காக நான் என்ன செய்யணும் சொல்லி கலங்காத. அதை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது போதுமா, ஒரே ஒரு நொடி போதுமா. அந்த நொடி பொழுதிற்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய அதிகாரம் அவருக்கு அவர் இருக்கிற பட்சத்தில் 25 வருடங்கள் ஆபிரகாம் காத்திருந்தாராம். கர்த்தர் தனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி பக்கத்தில் உங்களை கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிற வரையிலும் தாவீது காத்திருந்ததை போல, ஆபிரகாம் காத்திருந்ததை போல, மோசே காத்திருந்ததை போல, யோசேப்பு காத்திருந்ததை போல நானும் காத்திருக்க போகிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குமானால், யோசேப்புக்கு ஒரு அரியணை இருக்குமானால், மோசேக்கு ஒரு கானான் இருக்குமானால், எனக்கும் உனக்கும் மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இவர்களுக்கு ஒரு ஸ்தானம் பெறுவதற்கு ஒரு காத்திருத்தல் இருக்குமானால் நானும் காத்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு நன்மையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறைவாக ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 48:14 வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், சதா காலங்கள் அந்த மாற்றம் அடையப்பட ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன் இப்போ என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைங்க சோர்ந்து போகக்கூடாது, விலகிடப்படக்கூடாது, சோர்வரக்கூடாது, எந்த சூழலில் தைரியமாக இருக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பூஸ்ட். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எனக்கு கால்கள் அடுத்த அடியை கடக்கிறதை போல என் பிரச்சனைகளை நான் கடந்து போவேன், என் பாடுகளை நான் கடந்து போவேன், என் வியாதியை நான் கடந்து போவேன், என் உபத்திரவத்தை நான் கடந்து போவேன் என்கிற விசுவாசத்தை எனக்குள்ளே கட்டமைப்பை போல உருவாக்கி கொண்டிருக்கிறேன். விசுவாசிகளும் நீங்க இப்படிதான் இருக்கணும். என்ன நடந்தாலும் அடுத்த நிமிடம் கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார், வாழ்க்கையில மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது 2 காரணம். ஒன்று, அவன் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தான் போகிற தேசம், இடம் இன்னது என்பதை அறியாதிருந்த நேரத்திலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் தான் அந்த மனிதனை இன்றைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறது. 2வது செய்த காரியம், ஆண்டவர் கொடுக்கிற வரையிலும் பொறுமையாக காத்திருந்தார், பொறுமையாய் காத்திருந்தார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லாத கேட்டீங்கன்னா பொறுமை கிடையாது, பொறுமையே சுத்தமா கிடையாது. ஆண்டவர் நடத்துவாரு, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர் நம்மளை உயர்த்துவாரு, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலருடைய வாழ்க்கையில உடனே கர்த்தர் கிரியை செய்வார், சிலருடைய வாழ்க்கையில கொஞ்சம் நேரம் எடுத்து கர்த்தர் உதவி செய்வார். ஆனா 2 கர்த்தர் செய்யக்கூடியதுதான். சீக்கிரமா நடத்தினா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், லேட்டா நடந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் சரிங்க, விடக்கூடாது, கடவுள்கிட்ட கேட்டதை விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்கள்ல நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சிந்திச்சுட்டு இருப்போம், ஆண்டவர்கிட்ட இருக்கிறத வச்சு அவர் சிந்திப்பாரு. அதுதான் கர்த்தருக்கும் நமக்குள்ள ஒரு வித்தியாசம்.
நிச்சயமா கர்த்தர் நம்மளை கைவிடுகிற தெய்வம் அல்ல. பக்கத்துல இருக்கு இந்த கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறது. ஆபிரகாமை போல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொறுமையாய் காத்திருந்து தேவன் கொடுக்கிற மிகையாகாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்ண கொடுப்பாங்க. எல்லாமே கண்ண கொடுப்பாங்க. ஒரு விஷயம் அப்படியே கண்ண கொடுப்பாங்க. அப்படியே எழுப்பி கூட இல்லைங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றதுனால நான் சொல்றேன். எழுப்பி இல்லைங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் கண்ண மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் பேசின ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு உறவு நீங்க மட்டும்தான். இப்படி நல்ல கவனிக்க பார்க்கலாம். நான் எப்பவுமே இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக உறவுகளை வெறுத்தேன் என்பதற்காக அல்ல. உறவுகள் வேண்டாம் என்பதெல்லாம் அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. அவன் எப்பவும் அதான் பேசிட்டு இருக்கிறான். அவனுக்கு யாரும் உறவு வேண்டாமா? அவனுக்கு யாரும் சொந்தக்காரர்கள் வேண்டாமா பேசுறாங்க. அது பெரிய தப்பு. நான் சொன்ன அர்த்தம் வந்துட்டு எல்லாவரையும் காட்டிலும் இயேசுதான் எனக்கு பேசு. எல்லா உறவும் வேணும். எல்லா உறவை விட இயேசு என்கிற மெய்யான உறவு எனக்கு வேணும். நான் சொன்ன கேளுங்க. என் அப்பா இயேசு சொல்றாரு, எல்லாரையும் நேசிக்க சொல்றாரு, எல்லாரோட சமாதானமா இருக்க சொல்றாரு, எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்க சொல்றாரு. ஆனா எல்லாவரையும் காட்டிலும் அவரை கனப்படுகிற ஒரு மனுஷனை நான் இருக்கணும்னு சொல்லி காட்டியிருக்கிறேன். உன் வாழ்க்கையில நீ கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் எதுக்கு கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பாருங்க. இது வரையிலும் நீ யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற, எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற, நீ என்ன பண்ணணும்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த நாள் இருந்து ஆண்டு சொல்ல ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு உம்மோடு கூட வாழ முழுமையா அப்படி நாமத்தை மையம் கொடுத்து எனக்கு அந்த கிருபை தந்தாங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வாய்ப்பு சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கிடாதே. இயேசுவின் பின்னே நீ நடந்திடு. நான் என்ன செய்வேன் என்று கலங்கிடாதே. ஒரு குறைவின்றி நடத்திடுவார். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். ஒரு குறைவின்றி நடத்திடுவார். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். இயேசுவின் பிள்ளையே பயப்படாதே. இயேசு உன்னோடு இருக்கையில் வாய்த்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொந்தம் உன்னை கைவிட்டாலும் உற்றாருன்னை, சொந்தம் உன்னை கைவிட்டாலும் இயேசுவின் பிள்ளையே பயப்படாதே. இயேசு உன்னோடு இருக்கையில் இயேசுவின் பிள்ளையே நீ பொருத்தனை செய்வதற்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை வேற, பொருத்தனை செய்தவர்களுக்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை வேற. ஆண்டவருக்காக ஒப்பந்தம் செய்கிறதற்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை என்பது வேற. ஒப்பந்தம் பண்ற பத்தியா, இதுக்கு பின்னாடி நீ வாழ போகிற வாழ்க்கை வேற. அதனால ஆண்டவர் சொன்னாரு, கடந்த நாட்களில் கண்ட துன்பம்
இனிமேலும் உன் வாழ்வில் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த நாட்களில் என்று சொன்ன தேவன் உயர்த்துவார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். என்று சொன்ன தேவன் உயர்த்துவார். நிறைய பேர் பாடல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஆரம்பத்திலே சொன்னல, முழுமையாய் அவரை பாடுவதற்கு, முழுமையாய் அவரை துதிப்பதற்கு, முழுமையாய் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எல்லா வாக்குத்தத்தத்தை இப்ப நம்ம பாட போறோம். கடந்த நாட்களிலே கண்ட துன்பம் இனிமேலும் உன் வாழ்க்கையிலே நீ காண போவது கிடையாது என்று சொன்ன தேவன் உன்னை உயர்த்த போகிறார். ஒருபோதும் அவர் உன்னை கைவிடவே போவது கிடையாது. எல்லாரும் வாய் தந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த நாட்களில் என்று சொன்ன தேவன் உயர்த்துவார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். என்று சொன்ன தேவன் உயர்த்துவார், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். இயேசுவின் பிள்ளையே பயப்படாதே, இயேசு உன்னோடு இருக்கையில் கலங்கிடாதே. எல்லாமா எடுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் பிள்ளையே பயப்படாதே, இயேசு உன்னோடு இருக்கையில் கலங்கிடாதே. இயேசுவின் பிள்ளையே கடலினேயும் நீ என்றிப்பான் கழி உள்ளோர் அடகிலும் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றையுமே கடலையுமே அடக்கிட கழி உள்ளோர் அடகிலுண்டு. ஒரு காலம் பயப்பட வேண்டாம், ஒரு காலம் கண்ணீர் வெடிக்க வேண்டாம். கூட பிரயாணம் செய்வதற்கு உன்னை அழைத்துடைய தலைப்பிடித்து நடத்துவதற்கு அப்ப இயேசு கூட இருக்கிறார். நான் தனிமையானவன், நான் தனிமையானவள், எனக்கு யாருமே கிடையாது சொல்லி பயப்படாத, எனக்கு யாரும் துணையில சொல்லி பயப்படாத. உங்க அப்பா இயேசு உன்னோடு கூட பிரயாணிக்க விரும்புகிறார். எனக்கு பிரியமான அன்பு மகனே, எனக்கு பிரியமான அன்பு மகளே, உன்னை முகமுகமாக பார்க்கிற தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. உன் அங்கலாய்ப்பு மனிதனுடைய பார்வைக்கு எட்டுவதற்கு முன்பதாக உன்னை படைத்த, உன்னை வரைந்த கர்த்தருடைய பார்வைக்கு அது போகிறது. அவனுடைய நிகழ்ச்சியாய் நினைப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய உயர்த்த ஆரம்பிக்கிறார். அவனுடைய தூக்கி எறிவதற்கு முன்பதாகவே உன்னை மூளை கல்லாய் கண்டு மாற்ற ஆரம்பிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தை எழும்பு, சீயோன் குமாரனை எழும்பு, உன்னை கட்ட போகிறார். கட்டப் போகிறார், உன் மதிலை இறைவன் கட்டப் போகிறார், உன் அடக்கத்தை கட்டப் போகிறார், உனக்கு சமாதானத்தை கட்ட போகிறார். எழுப்பியாமல சொல்றாரு, நீ புலங்காதபடி, நீ கலங்காதபடி, நீ துக்கப்படாதபடி உன் அங்கலாய்ப்பு மாறி நீ ஆறுதல் அடைய போகிறார். சமாதானத்தின் தேவன் உனக்கு ஆறுதல் கொடுக்க போகிறார். மகிமையின் தேவன் உனக்கு ஆறுதல் கொடுக்க போகிறார். உன் சிங்காசனத்திலே ஜெயத்தை கட்ட வைக்க போகிறார். உன் சிரசிற்கு மேலே, உன் சிரசிற்கு மேலே அங்கலாய்ப்பு
அங்கலாய்ப்போடு வந்த மகளே, உன்னை சிரசின் மேலே கர்த்தருடைய கிருபையை கட்ட வைக்க போகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை கட்ட வைக்க போகிறார். உன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை கர்த்தர் மாற்றி ஆரம்பித்து இருக்கிறார். உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் மாற்றி ஆரம்பித்து இருக்கிறார். உன் வேதனையை கர்த்தர் மாற்றி ஆரம்பித்து இருக்கிறார். உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றி ஆரம்பித்து இருக்கிறார். உன் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றி ஆரம்பித்து இருக்கிறார். உன் தேவைகளை கர்த்தர் மாற்றி ஆரம்பித்து இருக்கிறார். எல்லாம் நடக்க போகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாவற்றையும் நன்மைகள் நிரப்ப போகிறார். அடைக்கப்பட்ட வாதில்களை கர்த்தர் திறக்க போகிறார். உனக்கு குறிக்கப்பட்ட நாட்களுக்குள்ள அற்புதம் நடக்க போகிறது. குறிக்கப்பட்ட நாட்களுக்குள்ள ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். குறிக்கப்பட்ட நாட்களுக்குள்ள மகிமையான காரியத்தை கர்த்தருக்கு செய்ய போகிறார். பயப்படாதே. கர்த்தருக்கு நன்மை செய்ய போகிறார். பேர் பெற்று வாழ கர்த்தருக்கு கிருபை செய்ய போகிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவா மாத்த முடியும்னாக்கா, கொல்வதற்காக தூக்கி எறியப்பட்ட யோசேப்பை கர்த்தர் அரியணையிலே அமர்த்த முடியுமானால், எல்லாவரால் தூக்கி எறியப்பட்ட ஆபிரகாமை ஒரு பெரிய ஒரு தேசத்திற்கு தலைவனாய் தகப்பனாய் மாற்ற முடியுமானால், உன்னையும் கர்த்தருக்குண்டான வேலையை செய்ய கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். உனக்குண்டான காரியத்தை கட்ட செய்ய ஆரம்பித்திருக்கிறார். உனக்கு தேவைப்படுகிற துணையை ஆண்டவர் உனக்கு துணையை கட்ட கொடுக்க விரும்புகிறார். உனக்கு பிள்ளை செல்வத்தை கட்ட கொடுக்க விரும்புகிறார். உனக்கு கிருமிகளை கொடுக்க கட்ட விரும்புகிறார். உனக்கு தேவைப்படுகிற பணத்தை கட்ட கொடுக்க விரும்புகிறார். உனக்கு தேவைப்படுகிற மகிழ்ச்சியை கட்ட விரும்புகிறார். உன்னை சுற்றிய உறவுகளை கட்ட கொடுக்க விரும்புகிறார். உன் மனம் விரும்பக்கூடிய காரியத்தை கட்ட உனக்கு செய்யப்படுறாங்க. கையை தட்டி, கையை தட்டி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு எங்கப்பா எல்லாவற்றையும் உனக்கு செய்ய போகிறார். எங்கப்பா எல்லாவற்றையும் உனக்கு செய்ய போகிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் மனைவியோடு கூட துதிக்கிறோம். எங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே என் ஜனத்தை மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்ததற்காக உங்களுக்கு சொல்கிறோம். நான் திருப்பி சொல்றேன், நீங்க கூடார மறைவிற்குள்ளாய் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனா எதுவுமே மேற்கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. எல்லாத்தையும் பார்ப்பீங்க. எப்படி ஒரு திருப்பாதையை நடந்து போகிற போது எத்தனை விதமான மனிதர்களை பார்க்கிறீர்கள், அதே போல அத்தனை விதமான பிரச்சனைகளையும் பார்ப்பீங்க. ஆனா எதுவும் மேற்கொள்றதுக்கு அதிகாரம் கிடையாது. நீ அதன் தலையை மிதித்து ஜெயம் எடுக்க போற. நீ அதன் தலையை மிதிக்க போகிற. விசுவாசத்தை உனக்குள்ள கொண்டு வா. என் ஜனத்தினுடைய கருத்தில் கொடுக்கிறப்பா, எங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் கரம், இயேசுடைய மகிமை என் ஜனத்தை சுற்றிலும் தங்கி தாவரித்து நடத்த. இதை சுற்றில கர்த்தருடைய அக்கினி இருக்க, இதை சுற்றில கர்த்தருடைய வல்லமை இருக்க, உடைய கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்ளும். உங்க பிரசன்னத்தினாலே கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்ளும். மகிமையினாலே கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்ளும். தேவனுடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். வாகனங்களை ஓட்டுகிற பிள்ளைகளோடு உங்களுடைய கரை இருக்கட்டும். அவர்களை போக்கின வரத்தினுடைய கரம் பாதுகாக்கட்டும். போக்கின வரத்தினுடைய பிரசன்னம் பாதுகாக்கட்டும். போக்கின வரத்தினுடைய மகிமை பாதுகாக்கட்டும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தையும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சமாதானம் இருக்கணும். கணவனுக்கும் மனைவிக்குள்ள நல்ல ஐக்கியம் இருக்கணும். பிள்ளைகள் தாய் தகவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கணும். பிள்ளைகளுடைய வீட்டுல எண்ணெய் மாவும் குறையக்கூடாது, ஆசீர்வாதம் குறையக்கூடாது. அவங்க யாருக்கிட்ட போய் கை எழுத கூடாது. அவங்க யாருக்கிட்ட போய் பிச்சை எடுக்க கூடாது. எங்க அப்பா ராஜாதி ராஜா. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ராஜாதி ராஜா பிடிங்க. இந்த இடத்துல இருக்கிற எல்லா ராஜாதி ராஜா பிடிங்க. எல்லாருக்கும் குறையில்லாம எல்லாமே கிடைக்கணும். எல்லாருக்கும் குறையில்லாம ஆசீர்வாதம் கிடைக்கணும். கருத்துல கொடுக்கிறப்ப பிள்ளைகளுக்கு இங்கட ஆதரவா சமாதானக்காரனரா இருந்து தேவைகளை சந்தித்து கட்ட நடத்தும். இந்த கருத்தை நான் கொடுக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் பரவானே. ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஐக்கியமுறை நடத்துகிறோம். அருமையான இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும், ஆராதனைக்கு வருவதற்கு தடைப்பட்ட பிள்ளைகளை சுற்றிலும்
எங்க அப்பா இயேசுவின் கரம் இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே.